நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுறேன். நண்பர்களே, டிஎன்ஆர் டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாட்களாக நம்ம கிட்ட வர்ற பிரச்சனைகள் பூராமே இந்த வண்டி பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாதே வருது. இது உண்மையிலே நண்பர்கள் எல்லாருக்கும் புரிதல் இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்றாங்களா, புரிதல் இல்லாம மாற்றாங்களா அப்படின்றது நம்மளே யோசிக்க முடியல. நம்ம விசாரிச்ச நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நண்பர்களுக்கு தெளிவா தெரியப்படுத்துறோம். தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன தகவல்? கண்டிப்பான முறையில நீங்க இந்த கண்டினியூக்கு வண்டி வாங்குறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வாங்க கூடாது. கண்டினியூ அப்படிங்கிறது சட்டத்திட்டத்துல இடம் இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி நீங்க கண்டினியூக்கு வண்டி வாங்குற மாதிரி இருந்தால், வேற வழி இல்லாம நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 100 ரூபாய் பத்திரத்தை 2 வாங்கணும். வாங்கும் நபர், விற்கும் நபர் 2 பேரும் தெளிவாக அதுல எழுதணும். வண்டி வாங்கின நபர், நான் இவ்வளவு கட்டி வாங்கினேன், இவ்வளவு நாள் ஓட்டி இருக்கேன், இனிமேல் இந்த வண்டிக்கு எனக்கு சொந்த சம்பந்தம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் முதல் கொண்டு எனக்கு சம்பந்தப்பட்டது, இந்த நபர் இந்த டேட்ல இருந்து இந்த நபர் வாங்குறாரு, இனிமேல் இந்த வண்டி இவருக்கு சொந்தம், இதன் பிறகு எதுனாலும் இவர் தான் பார்ப்பாரு. அதன் போக ஃபார்ம் 29 அப்படின்ற என்ன 2 பத்திரம் வாங்கி தெளிவா எழுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம், கண்டிப்பான முறையில் ஃபார்ம் 29 அந்த நேம் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்டு கம்பல்சரி கையெழுத்து வாங்கி இருக்கணும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நிறைய பேர் இப்ப சொல்ற பிரச்சனைகள் பூரா இந்த கண்டினியூக்கு வண்டி வாங்கினேனே திரும்ப அந்த வண்டியை கொடுத்தாலே எடுத்து வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றாரு அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய வருது. யதார்த்தமா பணத்தை பூரா நீங்க போட்டு ஏமாந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அது தவறு. முழுக்க முழுக்க கண்டினியூக்கு வண்டி வாங்கக்கூடாது. கவர்மெண்ட் அதுக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்கல. அப்படியே வாங்குற மாதிரி இருந்தா கண்டிப்பாக 2 100 ரூபாய் பத்திரம் 2 பேருக்கிட்டயுமே இருக்கணும் எழுதுறது. அதை நான் தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். ஃபார்ம் 29ல கையெழுத்து வாங்கணும் நண்பர்களே. அடுத்தபடியாக பைனான்ஸ். இப்ப பைனான்ஸ் கட்டி வண்டியை எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய வருது. நல்லா கேட்டுக்கங்க. 3 மாசம் தொடர்ந்து நீங்க பைனான்ஸே கட்டல, 1000 ரூபாய் கூட இந்த 90 நாட்கள்ல அந்த பைனான்ஸ் கம்பெனிக்கு நீங்க 1000 ரூபாய் கூட கட்டல அப்படின்னால் அப்ப அந்த ரெக்கார்டு எந்த மாதிரி மாறும் அப்படின்னா என்பிஏ அப்படின்ற கேட்டகரிக்கு அந்த ரெக்கார்டு மாறும். இந்த 3 மாசத்துல நீங்க ஒரு தடவையாவது போய் பணம் கட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டுக்கு மாறாது அப்படின்றது தெரியப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி வண்டி பைனான்ஸ்ல இருந்து உங்ககிட்ட சீஸ் பண்ண வந்தால் கண்டிப்பான முறையில சீசிங் ஆர்டர் உங்க கையில கொடுத்துட்டு தான் சீஸ் பண்ணணும். அதுதான் ரூல். அப்பதான் நீங்க வண்டியை கொடுக்கணும். அடுத்த கட்டமாக வண்டியை சீஸ் பண்ண வர்றவங்க கிட்ட நீங்க டிவ் அமௌண்ட் இந்த 5000 10,000 15,000 நீங்க கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய கணக்குல வரவாகாது. அந்த நபர்கள் வர வைப்பாங்கன்றதுக்கு ஊர்ஜிதம் இல்ல. அதுக்கு நீங்க ரிசிப்ட் வாங்கணும். கம்பெனி பேர் போட்டு நீங்க கட்டுற பணத்துக்கு ரிசிப்ட் வாங்கணும். இடையில உங்களுடைய வண்டியை நாங்க சீஸ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த கம்பெனி நபர் எழுதி கொடுக்குற மாதிரி நீங்க எப்பவும் உங்க வண்டியில ஒரு 100 ரூபாய் பத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. நான் இந்த கம்பெனில இந்த பொறுப்புல இந்த பேர் உடைய நபர் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த வண்டியை நான் சீஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு எழுதி தர சொல்லுங்க. அதை வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுடைய பாதுகாப்புக்கு. உங்ககிட்ட வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த வண்டியை நாங்க ஏலத்துல விட்டுட்டோம், பணம் இன்னும் நீ கட்ட வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. வண்டியை ஏலத்துல விடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டீஸ்ல அவங்க தெரியப்படுத்தணும். இவ்வளவு பணம் இருக்கு, வண்டியை ஏலத்துல விட போறோம், பணம் கட்டுறீங்களா இல்லையா, வண்டி எடுக்கிறீங்களா இல்லையான்னு நோட்டீஸ் வழியாக, போன் வழியாக கிடையாது, நோட்டீஸ் வழியா உங்களுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுக்கு தெரியப்படுத்தாம வண்டியை வித்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேல நீங்க கேஸ் பண்ணலாம். அவங்களுக்கு பயந்துகிட்டு நீங்க பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மேல நீங்க கேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வண்டி வாங்குறதுலயும் வண்டி கொடுக்கறதுலயும் பைனான்ஸ் வாங்குறதுலயும் பைனான்ஸ்காரங்க உங்க வண்டியை எடுத்துட்டு போறதுலயும் தெளிவா நீங்க இல்ல அப்படின்னா உங்களுடைய பணம் ஏமாற்றப்படும். ஏமாலியா தான் உட்காருவீங்க. அப்புறம் குடும்பமே அழுதுகிட்டு ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் போன் போட்டு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல நாம தெளிவாக்கணும். அப்பதான் நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது. ஏமாறுறது நம்மளுடைய தப்பு, ஏமாத்துறது அவன் தப்பு. இந்த உலகமே நம்மளை ஏமாத்தம். ஏமாறாம இருக்கிறது தான் நம்மளுடைய தெளிவு. நன்றி நண்பர்களே.